அசம்பிரமாதேன யமேன வாச்சா. கவனக்குறைவு இல்லாமல் மனசை அடக்கிற மாதிரி வாக்கு அடக்கணும். யமேன வாச்சாம். பேசாதேன்னு விட்டாள். மௌனத்தை அனுஷ்டானம் பண்ணு. முடிஞ்ச வரைக்கும் மௌனம். எவ்வளோ ஏதாவது அத்தியாவசியமாக ஏதாவது பேசணும்னா பேசு, முக்கியமான காரியம்னா பேசி பதில் சொல்லணும்னா பதில் சொல்லு. அந்த சமயத்தில் போயிட்டு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு இருக்காத. விவகாரம் கர்மா அனுபவிக்கணும், பண்ணி முடிச்சுடு. அதுக்கப்புறம் மௌனமாக இரு. திருப்பி எதுவும் பதில் சொல்லாத. உன்னை யாராவது திட்டுறாளா, இல்லை ஏசுறாளா, இல்லை ஏதாவது உங்கள்கிட்ட வம்புக்கு இழுக்கிறாளா, சண்டை போடுறதுக்கு வராளா, பதிலே பேசாத. பேசாமல் இரு. அவள் பாட்டி சண்டை போட்டுகிட்டே இருக்கட்டும், வம்பு பேசிகிட்டே இருக்கட்டும், உன்னை எதிர்த்துட்டே இருக்கட்டும், உன்னை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கட்டும், திட்டிகிட்டே இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். நீ பேசாமல் உள்ளுக்குள்ளே நாராயண 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 நாராயணா பகவன் நாமா சொல்லிட்டு பேசாமல் மௌனமாக இரு. இப்படி என்னென்னா மனசை அடக்கிற மாதிரி வாக்கு அடக்கணும். வாயை அடக்கிட்டாலே போகிறோம். ஆகாரத்தினால வாய் அடக்கணும், பேச்சினாலேயும் வாய் அடக்கணும். இந்த ரெண்டு வேலையும் வாய்க்கு குறைச்சிட்டோம்னு சொன்னால் ஜெயிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் ஜெயிக்கணும்னாக்கா, உலகத்தையே ஜெயிக்கணும்னா இது ரெண்டும் பண்ணினா போகிறோம்.